தாம்பரம் பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் எதுக்கு போகணும்னாலுமே பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 10-15 நிமிஷத்துல நீங்க வந்து ரீச் பண்ண முடியுங்க. வீடுகளுக்கு மத்தியிலேயே எப்பவும் நம்ம சொல்ற மாதிரி தான் வீடுகளுக்கு மத்தியில ஒரு சைட் இருக்குன்னா அது அப்படித்தான் சொல்லுவோம். ஏன்னா சுத்தி வீடுகளுக்கு மத்தியில அதுவும் நல்ல பிரைமான ஒரு லொகேஷன்ல கனெக்டிவிட்டி அருமையா இருக்கக்கூடிய ஒரு லொகேஷன்ல தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து லொகேட் ஆயிருக்கோங்க. கஸ்டமர்ஸ்க்காக இப்ப ஈஸ்ட் தாம்பரத்துல நம்ம சைட் கொண்டு வந்திருக்கோம். இது எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா அகரம் தென் பக்கத்துல எக்ஸாக்ட்டா இது அகரம் தென்லே சொல்லலாம். அகரம் தென் தான் உங்களுக்கு பஸ் ஸ்டாப்ல இருந்து உள்ள வரோம். பஸ் ஸ்டாப்ல இருந்து உங்களுக்கு ஒரு 800 மீட்டர்ஸ் உள்ள வரோம். நமக்கு சூப்பர் ஃபுல்லா உங்களுக்கு சுத்தி வீடுகள தான் அமைஞ்சிருக்கு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட் தாம்பரம். ஏன்னா நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து கேக்குறதா ப்ரோ ஏதாவது ஈஸ்ட் தாம்பரத்துல சைட் இருக்குங்களா, பிளாட்ஸ் இருக்குங்களா, எனக்கு உடனே வீடு கட்டிட்டு வரணும், எனக்கு பாரதி காலேஜ் பக்கத்துல வேணும், ஜியோன் ஸ்கூல் பக்கத்துல வேணும், இந்த மாதிரி நிறைய வந்துட்டு நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து போடுவீங்க, கமெண்ட்ஸ்ல வந்து கொடுப்பீங்க, மெசேஜ் பண்ணிருக்கீங்க. அவங்களுக்காகவே பாத்தீங்கன்னா நம்ம நிறைய சைட் வந்து தேடிக்கிட்டே இருப்போம். இன்னைக்கு என்னடா வேல்யூ ராயல்டி இந்த சைட் நமக்கு கொடுக்கவே இல்லையா அப்படின்னு யோசிக்கும் போது டக்குன்னு கூப்பிட்டாங்க. இன்னைக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஈஸ்ட் தாம்பரத்துல கொடுத்துட்டீங்க. அதுவும் உங்களுக்கு வந்து நம்மளுக்கு 200 ஃபீட் ரேடியல் ரோடு இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து வந்தீங்கன்னா நம்ம பெருங்கலத்தூர்ல இருந்து எக்ஸாக்ட்டா ஒரு 10 நிமிஷம் ஆகுமா சார்? 10 நிமிஷத்துல ரீச் ஆயிடலாம். ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து வெறும் 10 நிமிஷத்துல பெருங்கலத்தூர்ல நம்ம அப்படியே 200 ஃபீட் வழியா வந்து ரீச் ஆயிடலாம். 10 நிமிஷத்துல